மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யோசேப்பு சொல்கிறான், என் சிறுமை, என் சிறுமை, என் சிறுமை. அந்த நேரத்திலே கர்த்தர் என்னை பல்கி பெருக பண்ணினார். ஐயா, என் சிறுமையில் தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிற நிலை. எல்லாரும் உலகத்துல ஐயா எல்லாத மாதிரி அறிவு, புத்தி, சமர்த்தி, ஞானம் எல்லாம் இருந்தா தாங்க கேட்டா கூட கொடுப்பாங்க ஐயா. ஆனா ஒண்ணுமே இல்லாத நான் 5 ரூபாய் கடன் கேட்டா கூட யாரும் கொடுக்க மாட்டேங்க ஐயா. ஆனா ஏன் அப்பா அப்படி இல்லை. நீ சிறுமைப்பட்டு நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நினைச்சு உன்னை பார்த்து உன்னை பல்கி பெருக பண்ணுகிறார். உன்னை பல்கி பெருக பண்ணுகிறார். உன்னை வர்த்திக்க பண்ணுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் சிறுமை நானும் என் பிள்ளையும் புசித்து சாவதற்கு ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது என்பதுதான் உன் வாழ்க்கையின் நிலை. அந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்க தெய்வத்தால் முடியும். அந்த பாத்திரத்தை பெருக செய்ய தெய்வத்தால் சாத்தியமாகும். அந்த மாவு பாத்திரத்திலே மாவை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த எண்ணெய் பாத்திரத்தை நிரம்ப செய்ய கர்த்தர் வல்லவர். என் சிறுமையில் என்னை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.